State whatever the following are short-term or long-term assets in the assessee transfer then on 1/7/2024. ஸோ இந்த 1/7/2024 அன்றைக்கி தான் இது எல்லாமே நமக்கு சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம எப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கான டேட், இது வந்து நமக்கு சேல் பண்ணதுக்கான டேட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்டட் பவுண்ட் ஷேர்ஸ் அலோகேட்டட் ஆன் 1/10/2023 2023 அப்போ தான் இவங்க வந்து இதை வாங்கியிருக்காங்க. ஷேர்ஸு நமக்கு ஷேர்ஸுக்கான ஹோல்டிங் பீரியட் வந்து 12 months. 12 monthsக்கு முன்னாடியே இவங்க சேல் பண்ணியிருந்தாங்க ஷார்ட் டேர்ம், அதுக்கப்புறம் தான் லாங் டேர்ம். 1/10/2023 1/7/2024 வந்து நம்ம இது பண்ணோம்னா நமக்கு 9 months தான் வருது. இவங்க 1/10/2023 1/10/2024 நமக்கு 12 months வந்து ஷார்ட் டேர்ம் தான். அதுக்கு மேலே போயிருந்தது தான் நமக்கு லாங் டேர்ம். ஸோ இது அதுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம். செகண்ட் ஒன் பாருங்கள். லிஸ்டட் ரைட் ஷேர்ஸ் அலோகேட்டட் ஆன் 1/9/2023 அப்போ இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ சேல் பண்ணுறாங்கன்னா 1/7/2024 அப்போ சேல் பண்ணுறாங்க. இதுக்காகவும் நமக்கு 12 months பீரியட். அதுக்கு முன்னாடியே சேல் பண்ணியிருந்தால் ஷார்ட் டைம், அதுக்கப்புறம் என்ன நமக்கு லாங் டேர்ம். இவங்க பாருங்கள் 1/9 அப்போ வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க 1/7/2024 அப்போ சேல் பண்ணுறாங்க. நம்ம இதுலேருந்து இதில் பார்த்தோம்னா நமக்கு 10 months தான் வருது. ஸோ நமக்கு 12 monthsக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் லாங் டேர்ம் வரும். இது கம்மியாக இருக்கங்காட்டி நமக்கு ஷார்ட் டேர்ம். அடுத்ததாக மூணாவது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அக்யூட் ஆன் அலோகேட்டடு ஆன் 1/9/2023 அப்போ இவங்க வாங்கியிருக்காங்க. எப்போ சேல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கொடுத்துருக்க டேட்டில். இப்போது இதுக்கான பீரியட்ஸ் வந்து நமக்கு 12 months. 12 monthsக்கு முன்னாடியே இருக்கங்காட்டி நமக்கு அது ஷார்ட் டேர்ம். அடுத்ததாக ஃபோர்த் ஒன், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஆஃப் ஏபி கம்பெனி அக்யூட் ஆன் 11/8/2023 சேல் பண்ணுற டேட் இங்கே இருக்குது. ஸோ நம்ம 11/8/2024 நமக்கு 10 months தான் வருது. ஆனால் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து நம்ம 24 monthsக்கு மேலே இருந்தால் லாங் டேர்ம், அது கம்மியாக இருந்தால் ஷார்ட் டேர்ம். ஸோ நமக்கு 10 months இருக்காங்காட்டி நமக்கு இதுவும் ஷார்ட் டேர்ம். அடுத்ததாக டிபெஞ்சர்ஸ் ஆஃப் சிபி கம்பெனி அக்யூட் ஆன் 1/10/2023. டிபெஞ்சர்ஸுக்கு வந்து நமக்கு 12 months தான் பீரியட். 1/10/2023 அப்போ வாங்கி 1/7/2024 அப்போ சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இதுலேருந்து பார்த்தோம்னா 9 monthsலேயே அவங்க சேல் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு இது ஷார்ட் டேர்ம். ஆன்சர் காமிக்கிறேன். 11th சம் ஏல கம்பேரிசன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எழுதியாச்சு. அது வந்து எப்போ சேல் பண்ணுறாங்கிறது நம்ம ஹெட்டிங்கில் எழுதியாச்சு. அடுத்ததாக பர்டிகுலர்ஸ் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு நம்ம இங்கே எழுதியாச்சா. அடுத்தது வந்து சம்ஸ்க்கானதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு எல்லாமே ஷார்ட் டேர்ம் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஷார்ட் டேர்ம்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறமா நோட்ஸ்ன்னு போட்டோம். இது எப்படி வந்தது, எப்படி நம்ம வந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சோங்கிறது நம்ம வந்து எக்ஸாமில் போட்டோம்னா நமக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ் வந்து ரெண்டுமே காமனாக ஷேர்ஸ்னாவே நமக்கு 12 months தான் அது வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து 9 months, செகண்ட் மந்த்ஸ்க்கு வந்து 10 months. இந்த இதுலேருந்து இதை நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு எத்தனை மந்த்ஸ்ன்னு கிடச்சிரும். வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து 12 months வந்து பீரியட். அவங்க எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா 10 months தான். அவங்க கொடுத்துருக்க டேட்லேருந்து சேல் பண்ண டேட்டை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு மந்த்ஸ் கிடச்சிரும். அதே மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்ஸுக்கு வந்து 24 months கொடுத்துருக்காங்களா. அந்த 24 months அவங்க ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா 10 months. அவங்க வாங்கின டேட்டும் அவங்க சேல் பண்ண டேட்டும் மைனஸ் பண்ண நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்ததாக டிபெஞ்சர்ஸ் வந்து 12 months வந்து பீரியட் ஹோல்டு பண்ணியிருக்கணும். இவங்க வந்து 9 months தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. எப்போ வாங்கியிருக்காங்க எப்போ சேல் பண்ணியிருக்காங்கங்கிற மைனஸ் பண்ணோம்னா நமக்கு மந்த்ஸ் கிடச்சிரும். சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.